ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மீது வைத்து பவனியாக அழைத்து செல்லுகிறார்கள். இப்படி அழைத்து செல்லும் பொழுது அங்கே ஆண்டவரை தோத்தரிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்தில் மகிமை அப்படின்னு ஆண்டவரை புகழ்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவால் பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இன்னைக்கும் சில பவனிகள் வந்தால் தனிநபரை புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே கிறிஸ்துவை புகழ்ந்து பாடினார்கள். இப்படி பாடிய பாடகர்களுடைய வார்த்தைகள் அங்கே உள்ள பரிசேயர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவது அவர்களுக்கு பிடிக்கல, கடிந்து கொண்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இப்படி பாராட்டா கூட கல்லுகள் கூட பாடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாக சொன்னார். ஆண்டவரை உயர்த்தி காட்டுவதுதான் நம்முடைய பணி. ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பதுதான் நம்முடைய ஊழியம். ஆண்டவருக்கு முதன்மையான இடங்களை கொடுப்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்கணும். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய காரியம், உன்னதத்தில் மகிமை, பரலோகத்தில் சமாதானம். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் சமாதானமும் மகிமையும் மாட்சிமையும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரை, எப்படியெல்லாம் உமக்கு மகிமை உண்டாக்கணுமோ அப்படியெல்லாம் மகிமை உண்டாக்கி உம்மை புகழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.